لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله مولانا العليم. கண்ணியம் நிறைந்தவர்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். பெருமானாருடைய துஆவை போன்று இந்த ரஜபையும் ஷாபானையும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தாக்கி தருவானாக. வரக்கூடிய ரமலானை அடைந்து அது நிறைவான அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளுக்கு தருவானாக. பொதுவாக ரஜப் என்று சொன்னாலே பிரத்யேகமாக மிஅராஜ் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பூலோகத்திலிருந்து வான நோக்கி புறப்பட்ட அந்த காட்சி சொல்லப்படும். அது என்ன நடந்தது மிஅராஜ், இதெல்லாம் நாம் பல முறை நினைவுபடுத்தி இருக்கிறோம். பொதுவாக மிஅராஜுடைய பயானு இந்த மிஅராஜோடு சம்பந்தப்பட்ட சில படிப்பினைகள் பாடங்கள் என்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு தலையங்கத்தை எடுத்து பேசுவது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இன்றைய மிஅராஜுடைய பயானிலும் மிஅராஜுடைய பாடத்தில் நாம் கற்க வேண்டிய வழிகாட்டுதல் குறித்து சில புரிதல்களை பேச இருக்கிறேன். ஆனால் மிஅராஜ் குறித்து சுருக்கமான வரலாறு நினைவுபடுத்தணும். மிஅராஜ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர் தான் வானவருடைய தலைவர், வந்து பெருமானாரை எழுப்பி புராக்குங்கிற வாகனத்தில் அமர்த்தி மக்காவிலிருந்து இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பல மைல் கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இடம் அழைச்சிட்டு போயிடுறான். அங்கு போன பிறகு எல்லா நபிமார்களும் அழைக்கப்படுறான். எல்லா நபிமார்களும் பின்னாடி நிற்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நிற்கிறான், இமாமத்து செய்கிறான். எனவேதான் பெருமானாருக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு, இமாமுல் அன்பியா, நபிமார்களுடைய தலைவர் அப்படிங்கிற சிறப்பு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த இரவு நேர பயணத்தில் சில காட்சிகளும் நடந்தது. கடைசியாக இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாலிருந்து அல்லாஹ் இருக்கக்கூடிய அரிஷை நோக்கி புறப்பட்டான். இந்த புறப்படுதலுக்கு தான் அரபில் அரூஜ்னா மிஅராஜ், அதுல தான் வந்துச்சு. வான நோக்கி புறப்படுகிற பயணம். வான நோக்கி புறப்படுற பயணத்துல 7 வானத்தை அல்லாஹ் அடுக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு வானத்தையும் கடக்கணும். ஒவ்வொரு வானத்திலும் பிரசித்தி பெற்ற நபிமார்கள் இருக்கிறான். அவர்களோட சில கலந்துரையாடல்கள் நடந்துச்சு. முதலாவது வானத்தை சந்திக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, அவங்களோட பார்த்து பேசுறாங்க. இரண்டாவது வானத்துக்கு போறாங்க, ஹஜ்ரத் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அங்க 2 நபி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பேசுறாங்க. மூன்றாவது வானத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்படுது, அங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. நான்காவது வானம் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானம் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தை சந்திக்கும் போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பெருமானாருக்கும் இந்த பயணத்தில் ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல் நடந்துச்சு. நான் சொன்ன இந்த நேரம் பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சில வார்த்தைகளை பேசிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அழுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. கேட்கப்படுதே அழுகிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு பின்னால் வருகிற சமூகம் உங்க சமூகம், என்னுடைய சமூகம் முன்னாடி வந்துருச்சு. ஆனா அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான்னா, என்னுடைய சமூகத்தை காட்டிலும் அதற்கு பின்னால் உங்களுடைய சமூகத்தில் எல்லாம் நிறைய நபர்களை சொர்க்கத்துக்கு அழைத்து போறான். என் சமூகத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே நினைச்சு அழுகிறான். இது மாதிரி சில காட்சிகள்லாம் அங்க நடக்குது. 6வது வானத்தை தாண்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 7ஆம் வானத்தில் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வானத்தையுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் அழைத்து கொண்டு போறாங்க. பிரசித்தி பெற்ற சில நபிமார்களை சந்திக்கிறாங்க. 7 வானத்தை கடந்த பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட சில
முக்கியமான இடங்கள் எல்லாம் காமிக்கப்படுது. அதில் ஒன்று தான் சொர்க்கம். சொர்க்கத்துடைய ஞாபகத்துகள் எப்படி இருக்குது அப்படி காமிக்கப்படுது. அதில் ஒரு இடம் தான் பைத்துல் மஅமூர். பைத்துல் மஅமூர்னு சொன்னால் எப்படி ஹரம்ல ஹாஜிகள் அந்த காபாவை தவாப்பு செய்கிறாங்களோ, சுற்றி வராங்களோ, இதே மாதிரி பைத்துல் மஅமூரை சுற்றி மலக்குகள் தவாப் செய்கிறாங்க, சுற்றி வராங்க. அந்த மலக்குகள் தவாப் செய்கிற இடத்த காமிக்கப்படுது. கடைசியாக சித்ரத்துல் முன்தஹான்னு ஒரு இடம், இதெல்லாம் ஹதீஸில் வர்ணிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு காட்சியும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அங்கே போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை விட்டுறாங்க. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அல்லாஹுடைய இருப்பிடத்துக்கு போய் அல்லாஹை சந்தித்து தொழுகைங்கிற வணக்கத்தை வாங்கிட்டு வரும்போது தான் அந்த தொழுகையுடைய எண்ணிக்கை குறைக்கப்பட்டு கடைசி 5ஆக வந்தது. இந்த விண்கலகம் நோக்கி சென்று மீண்டும் மக்காவுக்கு திரும்ப இந்த காட்சியினுடைய சாராம்சம் தான் மேராஜ். இதான் மேராஜுடைய அடிப்படை. ஆனால் இந்த மேராஜுக்குள்ள அல்லாஹ் தஆலா நிறைய வழிகாட்டுதல்கள், படிப்பனைகளை இந்த சமுதாயத்திற்கு வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு மேராஜுடைய பயானிலும் ஒரு தலையங்கத்தை தேர்வு செய்வது உண்டு. இன்றைய பயானை நான் தேர்வு செய்திருப்பது, இந்த மேராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 2 முக்கியமான இடங்களை காண்பித்தான். ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். சொர்க்கம் எப்படி இருந்துச்சு அதையும் காண்பித்தான், நரகம் எப்படி இருந்துச்சு அதையும் காண்பித்தான். இந்த பயணத்தில் அல்லாஹ் இந்த 2ஐயும் காண்பித்ததோடைய நோக்கம் என்ன? அதற்கு விளக்கங்கள் நிறைய எழுதப்படுது. சாரம் செய்வதுதான், மனிதன் ஒரு காலம் நேரம் வரும், இந்த உலகத்தை விட்டு திரும்பி போய் உன்னை சொர்க்கத்துக்கு போவான், நரகத்துக்கு போவான். மனிதன் நிரந்தரமாக உலகத்தில் இருப்பதில்லை. ஒரு நாள் மௌத்தா போயிடுவான், மரணத்தை சந்திப்பான். இந்த மரணத்திற்கு பின்னால் அவனுக்கு சொர்க்கம் அல்லது நரகம் கிடைக்க போகுது என்கிற யதார்த்தத்தை தான் இந்த மேராஜுடைய சொர்க்க நரகத்துடைய காட்சி நம்ம கொணர்த்துது. அதை ஒட்டி என்னுடைய தலையங்கம். என்ன தலையங்கம்னா, நாம் வாழ்கிற, நாம் நினைக்கிற, நாம் அனுபவிக்கிற இந்த காட்சி நிரந்தரமானதல்ல. உலகத்துடைய யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவருமே உளம் ரீதியாக உணரணும். ஏதோ காதலை கேட்ட அப்படிங்கிறது அல்ல. இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத உலகத்தை படைத்தவன் எப்படி வர்ணித்திருக்கிறானோ அந்த யதார்த்தத்தை உணரணும், அந்த யதார்த்தத்தை படிக்கணும். உலகம் எப்படிப்பட்டதுங்க? 2 வார்த்தையில சொல்லி முடித்தரலாம். உலகம் என்பது நாம் கணக்கு போட்டு வச்சிருக்கிற மாதிரி இல்லை. இதை பார்த்து அதை செஞ்சு அப்படிலாம் இல்லை. உலகத்துக்கு அழகா குர்ஆன் விளக்கம் கொடுக்குது. இது ஏமாற்றப்படுகிற இடம். எவ்வளவு முனைப்பு காட்டினாலும் உலகம் உங்களை ஏமாற்றும். இந்த உலகம் மறுமையோடு பார்ப்பையில் ரொம்ப அற்பமான இன்பத்திற்கு இடம். இன்பம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாதாரண இடம். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலக வாழ்வு என்பது மனிதனை ஏமாற்றத்திலும் அற்ப இன்பத்தை தரக்கூடியதை தவிர வேறு இல்லை சொல்லி குர்ஆன் சொல்லுது. அப்படியானா உலகத்துடைய காட்சிகள், நாம் பார்க்கிற நிலைமைகள், இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எல்லா விதத்திற்கு பின்னால் ஏமாற்றங்கள் நிறைந்து இருக்கும். தான் குர்ஆன் படம் பிடிக்கிறது. மனித வாழ்க்கை இதுதான் என்பதாக ஏமாந்துறாதீங்க, உலகம் உங்களை ஏமாற்றும். பார்க்கிறோமா இல்லையா? மனிதன் எனக்குரியது எனக்குரியதுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கிறான், சேமித்து வைக்கிறான். ஒரு நேரம் மௌத்தா போயிடுறான், அவன் சேமித்து வைச்ச விஷயம் ஒரு கையெழுத்து கூட போட முடியாது. லட்சாதிபதிங்க கடைசி சக்கராத்து கரகரா வந்துருச்சு, அவன் சேமித்த சொத்துல ஒரு கையெழுத்து போட முடியுமா? உலகம் சொல்லுது, நீ உனக்குன்னு எடுத்து வைக்கிற, நான் உன்னை பார்த்து சொல்கிறேன் இது உனக்கு இல்லைங்கிறது. இதை உலகத்துடைய ஏமாற்றம். ஒன்று அவன் அந்த சேமிப்பு விட்டு தூரப்படுத்தப்படுவான், இல்லையா அவன் சேமித்து வைத்ததை மற்றவங்க எடுத்துட்டு போயிடுவான். பார்க்குறோமா இல்லையா? இறந்து போயிட்டோம்னா எவ்வளோ பெரிய கோடியா இருந்தாலும் அந்த கபூர்ல போய் வைக்க மாட்டாங்க. இந்த பத்திரத்தை யாராவது கபூர்ல போய் வைப்பாங்களா? அவங்க பெத்த பிள்ளைங்க உறவினர்கள் அந்த சொத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை நான் வேடிக்கையாக கூட சொல்வது உண்டு. இன்றைய உலகத்துடைய காட்சி எப்படி மாறிடுச்சுன்னா, மௌத்தா போனைத்தாரே அப்படிங்கிற கவலையை விட அவர் சேர்த்து வச்ச சொத்தை எப்படா பிரிக்கிறதுங்கிற கவலை அதிகமா இருக்கு. நிறைய குடும்பங்கள் அது இருக்குது, சொன்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உலகத்துடைய யதார்த்தங்கள் அப்படி இருக்குது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருங்கிற கவலையை விட அவர் சேமித்து வைத்த சொத்து எப்படி எடுப்பது, எப்படி பிரிப்பது, இதுல பெரிய கவலை இருக்குது. அதான் உலகம் சொல்லுது, உலகம் உங்களை ஏமாற்றும். இது ஏமாற்றக்கூடிய இடம். இரண்டாவது, உலகத்துடைய யதார்த்தத்தை சொல்லப்படுது, இந்த உலகம் நிரந்தரமான இடம் அல்ல. நீ உங்களுடைய அறிவை கொண்டு இந்த உலகத்தை யோசிக்காதீங்க. அறிவுக்கு அப்பாற்பட்டது உலகம். உலகம் நிரந்தரமான இடம் அல்ல. யாரும் நிரந்தரம் இல்லைங்க. என்கிட்ட அவ்வளோ ஆபரணங்கள் இருக்குது, காசு இருக்குது, நான் நினைச்சு அதை வாங்குவேன் இதை வாங்குவேன். கடைசி நேரம் வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட இவ்வளவு பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது வாங்க முடியுமா? அதாவது விற்கோ வாங்க முடியுமா? யார்கிட்ட பேச முடியுமா?
உலகம் சொல்லுது எதையும் வாங்க முடியாது, எதையும் விற்க முடியாது, நிரந்தரம் இல்லாத இடம் உனக்கு, நீ வாழ்ந்த வீட்டில் கூட உனக்கு நிரந்தரம் இல்லை, தூக்கிட்டு போயிடுவான். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் சொன்னாரு. பந்தியில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பந்தி பரிமாறப்படுது, உணவுகள் எல்லாம் வைக்கப்படுது. ஒரு பெண்மணி உணவு பிசைந்து அந்த உணவு எடுத்து வாய்க்கு பக்கத்துல கொண்டு போறாங்க, அப்படியே சாய்ந்து கீழே விழுகிறாங்க, மொத்தா போயிட்டாங்க. பந்தியில சாப்பாடு வைக்கப்படுது, அந்த பெண் எடுத்து வாய்க்கு பக்கத்துல கொண்டு போறாங்க, லேசா மயக்கமா இருந்துச்சு, கீழே விழுந்தாங்க, மொத்தா போயிட்டாங்க. எடுத்த உணவு கூட வாய்க்கு போகலைங்க. இதான் உலகத்துடைய யதார்த்தம். உலகம் திடீர்னு முடிஞ்சிடும். நல்லா குரான்ல சொல்றான், திடீர்னு முடிஞ்சிடும். நீ திட்டங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னால போடுவ, ஆனா நாளைக்கு மொத்தா போடுற மாதிரி இருப்ப. உலகம் அந்த யதார்த்தத்தை தான் சொல்லுது. உலகம் நிரந்தரமான இடம் அல்ல. ஹத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கபரை கடந்து போனாங்கன்னா அந்த கபரு பக்கம் கொஞ்ச நேரம் நிற்பாங்க. இன்னைக்கு கபருடைய ஜியாரத் நம்மகிட்ட கிடையவே கிடையாது. விசத்து கூட்டிட்டு போறோம், துவா செய்றோம், வந்துடுறோம். அது உசுலூப் அல்ல, அது முறை அல்ல. கபருக்குன்னு சில ஆதாபங்கள் இருக்கு, ஒழுக்கங்கள் இருக்கு. கபரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, கொஞ்ச நேரம் அந்த இடத்துல நில்லுங்க, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு யோசிங்க, இப்ப என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு சிந்திங்க, நாளைக்கு நம்ம எப்படி இங்க வருவோம்னு யோசித்து பாருங்க. கல்ல கண்ணீர் வந்து ஹத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கபரை கடந்து போகும்போது அந்த இடத்துல நிற்பாங்க. இந்த கபரை பார்த்து பேசுவாங்க. பாருங்க, நாம பேசுறது நமக்காவது விழுகுதோ இல்லையோ, கபர்வாசிகள் கேட்பாங்க. அல்லாஹ் அந்த சிமாயத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான். எல்லா கபர்வாசிகளும் கடந்து செல்வருடைய வார்த்தைகளை கேட்கிறாங்க அல்லாஹ் அவருடைய உதவியோடு. இந்த கபர்வாசிகளை பார்த்து ஹத் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, யா அஹ்லல் குபூர். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. மன்னரை வாசிகளே, கபரில் அடக்கம் செஞ்சப்பட்டிருக்கீங்களே, எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க. அம்மல் நம் வால் பக்கத்து குஸ்ஸிமத் வம்மல் புயூத் பக்கத்து சுகினத் வம்மல் நிசா பக்கத்து நுகிஹத். இங்க எனக்கு எடுத்து வச்சீங்களே, இந்த காசு எல்லாம் பங்கிடப்பட்டுருச்சு, தெரியுமா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு எடுத்து வச்சதெல்லாம் பங்கிடப்பட்டுருச்சு. நீங்க வாழ்ந்த வீட்டுல இப்ப யாரோ வந்து வாழ்றாங்க. தலிதான் சொன்னாங்க, வேற யாரோ வந்து தங்கிட்டாங்க. நீங்கள் விட்டு சென்ற பெண்களை வேற யாரோ திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதோதான் உங்களுடைய நிலை அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்க. சொல்ல வருவது, உலகம் நிரந்தரமான இடம் அல்லங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நாம் சந்திக்கிற காட்சி நிரந்தரம் அல்ல. நம்ம ஒரு பார்க்கிறோம்ல, இந்த நிலைமை இவர் இப்படிலாம் இருக்கிறாரு, இப்படிலாம் இருக்கிறாரு, நான் இப்படிலாம், இது நிரந்தரம் அல்ல. உலகத்து நாமும் நிரந்தரம் அல்ல, நாம் பார்க்கிற காட்சிகளும் நிரந்தரம் அல்ல. நான் சமீபத்தில் கூட ஜும்மாவுடைய பயான்ல ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினேன். அல் முஸ்தத்ரஃப் ஃபி ஃபல்கி குல்லி முஸ்தத்ரஃப்னு சொல்லி ஒரு கிதாப், அதில் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்கிறான். ஒரு பெண்ணுக்கு ஒரு உயர்ந்த காசு உள்ள இடத்துல திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. இந்த பெண் அழகான பெண், ஒரு செல்வந்தருக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. அந்த அம்மா தன்னுடைய சம்பவத்தை பதிவு பண்றாங்க. நானும் என் கணவன் சாப்பிட்றக்காண்டி உட்கார்ந்து இருக்கும்போது வாயில ஒரு யாசகர் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப என்னுடைய கணவருக்கு கோபம் வந்துருச்சு. சாப்பிடும்போது வந்து பிச்சை கேட்பையா அப்படின்னு சொல்லி எழுந்து போய் அந்த யாசகம் கேட்போட திட்டுறாரு, தள்ளி விட்டுறாரு. காலங்கள் இப்படி இருக்குமா? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பெரியதாச்சு. அவர் அழுதுட்டே போயிட்டாரு. கொஞ்ச நாளத்திலே எந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்பட்டாரோ அந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் கொடுங்க ஆரம்பித்தான். கடைசியில் இவர் ஒண்ணும் இல்லாம போயிட்டாருங்க, காசு இல்லாம போயிட்டாரு, பிச்சைக்காரன் ஆயிட்டாரு. இவரோட வாழ்ந்த அந்த மனைவி புலா வாங்கிட்டு போயிட்டாங்க. மனைவியும் இல்லை, காசும் இல்லை. இந்த அம்மாவுக்கு இத்தாவுடைய காலம் முடிஞ்சு இன்னொரு நிக்கா நடக்குது. அந்த இரண்டாவது கணவனோடு வாழும் பொழுது அந்த வீட்டுக்கு ஒரு யாசகன் வராரு, ஒரு பிச்சை கட்டு ஒருத்தர் வராரு. இப்ப இந்த அம்மாவுடைய ரெண்டாவது கணவன் சொல்றாரு, ஏதாவது இருந்தா போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. இந்த அம்மா அந்த யாசகம் கேட்பவருக்கு போய் கொடுக்கறதுக்காண்டி போகுது. அவரை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சது. கொடுத்துட்டு வந்துடுது, அழுதுகிட்டே வருது. இவர் கேட்கிறாரு, எதுக்காண்டி அழுகிறீங்க? அப்ப அந்த அம்மா பதிவு பண்ணுது, வந்த நபர் யாரு தெரியுமா? என்னுடைய முதல் கணவர். காலத்துல அவரோட நான் எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு அவரு பிச்சை கேட்டு வந்து நிக்கிறாரு. என்ன அவருக்கு தெரியலைங்க, ஆனா அவருக்கு என்ன அவருக்கு தெரியல, ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியுது, எனக்கு அடையாளம் தெரியுது சொல்லி அழுகுது. இந்த அம்மா இன்னொன்னு கருத்து பதிவு பண்ணுது, இவரோடு வாழும் பொழுது இதே மாதிரி ஒரு யாசகர் வந்து கேட்டார், இவர் கடுமையா நடந்து கொண்டார், அல்லாஹ் அவருடைய நிலைமை இப்படி புரட்டி போட்டுட்டானே அப்படின்னு இந்த அம்மா புலம்புது. இதை கேட்டு இந்த ரெண்டாவது கணவர் சொல்றாரு, நீ சொல்கிற காட்சி, இடம், நேரம், அடையாளம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு நினைவுக்கு வருது, அந்த துரத்தப்பட்ட யாசகன் நான் தான். ஒரு காலத்துல ஒரு கணவன் துரத்தினாருன்னு சொன்னேன்ல, அந்த யாசகன் நான் தான். எனக்கு அல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். இன்னைக்கு உங்களே நிக்கா செஞ்சிருக்கேன்னா
உலகத்துடைய யதார்த்தத்தை பார்த்தீங்களா? உலகம் இதுதான். இன்றைய செல்வம் தான், நாளைக்கு கடனா போயிடலாங்க, கடனாலே ஆகிடலாம். இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியும், நாளைக்கு மருத்துவமனையில் படுத்திருக்கலாம். உலகம் சொல்கிறது இது நிரந்தரமான இடம் அல்ல. உலகத்தில் எல்லா காட்சிகளும் ஏமாற்றத்துக்குரியது தான். ஆனா மனிதர்களாகிய நாம், நம்முடைய பலவீனம், இந்த உலகத்தில் நிரந்தரமா இருப்பதை போன்று நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்றோம். ஓடுறோம், காலை மாலை பார்க்காம வேர்வை சிந்த உழைக்கிறோம். தவறுக்கு சொல்ல நினைக்காதுங்க. நம்ம எவ்வளவு பெரிய அறிவின்மையின் பக்கம் செல்கிறோங்கிறது குர்ஆன் ஹதீஸ் நமக்கு உணர்த்துது. ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்க. ஒருத்தர் பயணத்துல தன் சொந்த ஊருக்கு போகிறார். சொந்த ஊர்ல தான் அவருடைய மனைவி, சொத்து, தோட்டம், குரம் எல்லாம் இருக்குது. அந்த ஊருக்கு பயணத்துல போறாருங்க வாகனத்துல. வழியில வண்டி நிக்குது. இவரு இறங்குறாரு கீழே. இறங்கினவர் என்ன செய்யணும்? வண்டி புறப்பட்டா ஏறி போயிடணும். ஆனா இறங்கினவர் என்ன செஞ்சாருன்னா, அங்கு சில இடங்களை வாங்குறாரு, வியாபாரம் செய்யறாரு, சொத்தை சேமிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. இப்ப வண்டி புறப்பட்டுச்சுன்னா அத்தனை கீழே போட்டு மேலே ஏறி போயிடுவார். இப்ப இவர் இறங்கி இந்த வேலை பார்த்தாருல இடையில, இந்த காட்சி யாராவது இவரை பாராட்டுவாங்களா? ஆகா ரொம்ப புத்திசாலி சொல்லுவாங்களா? யார் புத்திசாலின்னா, சொந்த ஊருக்கு போகணும், அங்க போய் நிலங்களை வாங்கணும், அங்க செழிப்பா இருக்கணும், வழியில தற்காலிகமா நிக்கிற இடத்துல இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. இதே மாதிரி நம்முடைய நிலை. நமக்கு இது நிரந்தர இடம் அல்ல. ஒரு நாள் மூத்தா போயிடுவோம். மூத்தா போனது நிரந்தரமான இடத்துக்கு போக போறோம். ஆனா தற்காலிகமா தங்குகிற இந்த பூமியில நாம் பல கோடி வருடம் தங்குவதை போல நம்முடைய சுபாவங்களை, சூழ்நிலைகளை கட்டி அமைத்திருக்கிறோம். அதுக்கு 1000 விளக்கங்கள் சொல்லுவோம். நான் எனக்காண்டி இல்லைங்க ஹஸ்ரத், பிள்ளைங்களுக்கு தான் கஷ்டப்படுறேன். பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? பிள்ளைங்க செழிப்பா இருக்குமா? அதற்கு 4 காசு சேர்த்துறேன் சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு காலம் இருந்துச்சு, பிள்ளைகள் பெற்றோர்களை பராமரித்தாங்க. எங்க அம்மா, எங்க அக்கா அப்படின்னு கரம் கொடுத்தாங்க. இதுக்கு என்னென்னமோ கிட்ஸ் வந்துருச்சு. 90 கிட்ஸுங்கிறான், 2K கிட்ஸுங்கிறான். கிட்ஸுடைய ஜெனரேஷன். இவர்களுடைய வளர்ப்பு விகிதாச்சாரம் வித்தியாசமா இருக்குது. இவர்களுடைய வளர்ப்புக்கு பின்னால் நீங்க பார்க்கலாம், நிறைய குடும்பங்களில் தற்காலத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பிள்ளைகள் தான் பெத்த பிள்ளையை பார்க்கிறானே தவிர தன்னை யாரு பெத்தானோ அவனை பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட காலமா மாற்றப்பட்டிருக்குது. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, இந்த உலகத்துக்காக வேண்டி உழைத்து 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 மறுமை நாசப்படுத்தினார். அதுக்கு 4 காசை பார்க்க கூடாதா, சொத்து சேர்க்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி வைக்காதீங்க. ஒன்று விளங்கிக்கிங்க, உலகத்தை அனுபவிக்குவது ஹலால். உலகத்தை நல்லா அனுபவிக்கலாம். தினமும் புத்தாடை அணிகிற ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கிறானா, தாராளம் அணிக்கலாம். அன்னைக்கு அணிந்த ஆடை இன்னொருத்தருக்கு சதக்கா கொடுக்கலாம், இன்னொரு புத்தாடை வாங்கி அணியலாம். எல்லா விதமான ஞாபகத்துகளையும் அனுபவிக்கலாங்க. காரில் தான் நடந்து போக மாட்டேன் சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த ஞாபகம். நான் சொல்ல வருவது, உலகத்தை அனுபவிக்கிறேங்கிற பேருல மறுமையை மறந்துடாதீங்க. நீங்க வியாபாரத்துல லாபத்தை பார்க்குறேங்கிற பேருல பாங்கு சொல்லுறது பள்ளியை மறந்துடாதீங்க. காசு சேமித்து வைக்கிறேங்கிற பேருல ஹஜ்ஜை பிற்படுத்தாதீங்க. நான் சம்பாதிக்கிறேங்கிற பேர்ல ரமலானை கண்ணியப்படுத்தாம இருக்காதீங்க. இதுதான் உலகத்தை ஏமாற்றுதல். குர்ஆன் சொல்லுகிற வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூருங்கிறது உலகத்தை மட்டும் முற்படுத்தி மறுமையை மறப்பது. யார் மறுமையும் வேணும், உலகம் வேணும் நடக்கிறாரோ இவருக்கு வமல் ஹயாத்து துன்யா இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்தை நல்லதாக்கி கொடுறா அல்லாஹ் அப்படின்னு விளாட்டு கேளுங்க. வஃபில் ஆখিরাতি ஹஸனா, உலகம் மட்டும் இல்ல மறுமையை அழகாக்கி கொடுறா அல்லாஹ். உலகத்தையும் மறுமையும் தான் அல்லாஹ் கேட்க சொல்றான். நம்முடைய மிகுதியான நபர்களுடைய எண்ணிக்கை எப்படி மாறிடுச்சுன்னா, அல்லாஹ் மன்னிக்கணும், மறுமை அது பார்த்துக்கலாம், உலகம் முக்கியம். இந்த நிலைப்பாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த உலகம் நம்மளை ஏமாற்றக்கூடிய, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லாத திடீர் மரணங்களை தரக்கூடிய இடமாக மாறிடும். சரி, அதுக்கு என்னங்க செய்வது? எனக்கு உலகமும் நல்லா இருக்கணும், மறுமையும் அழகா இருக்கும். என்ன செய்வது? ஏதாவது துவா இருக்கு? நம்ம துவா கேட்ட சமூகமாச்சு. எதுக்கு தான் நம்ம துவா, ஏதாவது துவா இருந்தா சொல்லுங்க ரத்துன்னு கேட்போம், ஏதாவது வசீஃபா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்போம். பாருங்க, நம்முடைய பெரியார்கள் அனுபவ ரீதியாக 2 விஷயங்களை சொல்லித்தராங்க. இந்த 2 விஷயங்கள்ல இன்றைய பயானிலிருந்து ஒரு உறுதி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நானே வாழ்க்கையில கடைபிடிக்க முயற்சி செய்வேன் அப்படி எண்ணம் கொள்ளுங்க. இதனால் உலகத்தையும் அல்லாஹ் ஹசனா ஆக்குவான், மறுமையும் அல்லாஹ் ஹசனா ஆக்குவான், நல்லதாக்கி கொடுப்பான். அது என்னங்க 2 விஷயம்? 2மே குணங்கள் சம்பந்தப்பட்டதுங்க. இந்த 2 குணத்துல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட தொழுகை வந்துடும், ரமலானை கண்ணியப்படுத்துவீங்க, ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறேனே அப்படின்னு கவலைப்படுவீங்க, ஜக்காத்து கொடுப்பீங்க, குரோதங்கள், விரோதங்கள், பொறாமை உள்ளதிலிருந்து வெளிப்பட்டுடும், எல்லாம் போயிடும், நல்ல மனிதர் வாழுவீங்க. அது என்னங்க 2 விஷயம்? முதலாவது, உங்களுடைய நேரங்கள் எங்க செலவாகுதுன்னு கணக்கெடுக்கும்.
நல்ல மனிதர்களோடு உங்களுடைய நேரங்களை அதிகம் கொடுங்க. யார் நல்ல மனிதர் எப்படி விளங்குறது? ஒரு பெரியார்கள் சொன்னாங்க, யார்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா நான் செஞ்ச தப்பு கல்லாட்ட மன்னிப்பு தேடணும் அப்படின்னு எண்ணத்தை உருவாக்குவாரோ, யார்கிட்ட பழகனா வாப்பா தொழுக போலான்னு பள்ளி கூட்டிட்டு போவாரோ, யார்கிட்ட பழகனா இது செய்யாதப்பா ஹராம், இப்படி சம்பாதிக்காதப்பா இது தப்பு, இது நிலைக்காது சொல்லி தருவாரோ, இவர் தான் நல்லது. சொஹ்பத் அஹ்லுல்லாங்கிறது மகான்களை தேடி போய் அலைவதில்லை. யாரோடு பழகுவதால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லவர்கள் தான் சொல்றாங்க. நீங்க உங்களுடைய முதலாவது குணம் நல்ல மனிதர்களை சூஸ் பண்ணுங்க. இது யார் யார் கூட எல்லாம் பழகுறோம், டைம் ஸ்பெண்ட் பண்றோம், வாழ்க்கை ரொம்ப நாசமா போயிடுச்சுங்களா இல்லையா? 60-70 தாண்டி இருந்துச்சு, பார்த்து விட முடியல. ஏன்னா பழக்கம் அப்படியே தொடருது. நல்ல மனிதர்களை தேர்வு செய்யும். ஒன்று விளங்கிக்கிங்க, ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆகுவது அவன் வாங்கி வைத்திருக்கிற டிகிரியில மட்டுமல்ல, அவன் பயணிக்கிற உத்தியோகத்தில் பதவியில் மட்டுமல்ல. ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவது, அல்லாஹ்வை கண்டு பயப்படணுங்கிற உணர்வு கொண்டு வருவது, நபி மீதான பிரியத்தை உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வது, அவன் யாரோடு பழகிறானோ அதை கொண்டுதான் இருக்கு. யாரு கூட நம்ம அதிக நேரம் பேசுறோம் பழகிறோமோ இந்த பழக்கம் தான் பெரிய அதிர்வா பின்னாடி திரும்பி வரும். பெரிய அதிர்வா திரும்பி வரும். 90% வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள் தவறான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் அவர்களோடு நெருக்கமா இருக்கிறோடைய வழிகாட்டுதல் தான். தாய் தந்தை சொல்லித்தரல, இன்னும் பாவத்துக்கு அடிமையாயிட்டாங்க. தனிமைகள் வாலிபர்களுடைய பாவத்து இடமா மாறிடுச்சு. ஏங்க, அவங்க பழகின இடம் அப்படி. அவங்களுடைய சிநேகம் நேரம் எங்க அதிகம் செலவழிக்கப்படுதோ அதனுடைய காட்சி தான் அவங்களுடைய தனிமைகளை வெளிப்படுது. இனி ஒரு மனிதன் நல்லவனாக மாறணும்னு சொன்னா அவனுடைய நேரங்கள் நல்ல மனிதர்களோடு பயணிக்கணும். ரொம்ப முக்கியம், மிக ரொம்ப முக்கியம். எந்த அளவு சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஒரு மனிதனோட பழகுதல் நல்ல தொடர்பு என்பது அது எப்படிப்பட்ட தொடர்பா இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இருந்துட்டு போனீங்கன்னா அந்த அதிர்வு உங்களுக்கு வரும். பழக்கத்தை சாதாரண நினைச்சிடாதீங்க, என் பையன் அப்படிலாம் செய்ய மாட்டான் அப்படின்னு எடை போட்டுறாதீங்க. யாரு கூட நேரம் கொடுக்கிறோமோ அந்த நேரத்துடைய அதிர்வு கட்டாயம் உலகத்துல உடம்புல வெளிப்படும். சில அறிவிப்புகள்ல வருது, ஒருத்தர் சென்ட் கடையில போய் நிக்கிறாரு, ஐத்தர் வாங்குறதுக்காண்டி, சில நறுமணங்கள் வாங்குறதுக்காண்டி நிக்கிறாரு. ஆனா வாங்கல, கடையில நின்று பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர் வாங்காட்டியும் கூட இவர் உடம்புல நறுமணம் வீசும், இவர் நறுமணத்தை நுகர்ந்திருப்பார். இவர் இன்னொருத்த நபர் ஒரு இரும்பை பதப்படுத்துகிற நெருப்பில் அடிக்கிற அந்த கொல்லப்பட்டறைக்கு போகிறார். போய் வேலை செய்யல, போய் நிற்கிறாரு. அந்த தீ பம்பம் அந்த புகையை மேல படும். கொஞ்ச நேரம் எங்க இருக்கிறோமோ அது நல்லதோ கெட்டதோ அந்த அதிர்வு ஒரு பார்ப்பாருன்னு சொன்னாங்க. உலகத்துடைய யதார்த்தம் அதுதான். நம்முடைய நேரங்கள், நம்முடைய காதல கேட்கக்கூடிய வார்த்தைகள், நாம் பார்க்கிற காட்சிகள் எதிரும் பக்கம் அதிகம் செலவழிக்கப்படுதோ அது காட்சி பிம்பமாக நம்முடைய வாழ்க்கை அப்படியே எதிரொலிக்கும். பார்க்குறோமா இல்லையா? சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய இஸ்லாமிய பெண்கள் மாட்டார்களை தேர்வு செய்யறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அந்த அம்மா புர்கா போட்டு நின்றுக்கிட்டு, அம்மா அப்போ ஒரு பக்கம் அழுகிறாங்க, வந்துருமா வேண்டாமா கெஞ்சுறாங்க. 20 வருஷம் 25 வருஷம் கட்டி காப்பாற்றி வளர்த்தி ஒரு டிகிரி கையில கொடுத்து அந்த புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிறுத்துது. ஒரே வாரத்தில் அந்த புள்ள பதில் சொல்லிடுது, எனக்கு அம்மா அத்தா இல்லாட்டியும் பரவாயில்ல, இவங்க கூட தான் வாழ்வு சொல்லுதுங்களா இல்லையா? இது உண்மையிலே ரணப்படுத்துகிற வார்த்தை. ஏதோ கேட்டோம் கலைந்தோம் இல்லை. நம்முடைய பெண்கள் சொல்றாங்க, எனக்கு தாய் இந்த வேணாம், இவனோட தான் வாழ்வுன்னு சொல்லுது. அவன் பார்க்கறதுக்கு மேலே கீழம் பார்த்தா தாரி துப்பிடலாம். நம்ம பிள்ளைய எல்லாம் அவ்வளோ அழகா படைத்திருக்கிறான், சொல்லுது அவனோட தான் வாழ்வுன்னு சொல்லு. ஏன் இந்த பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லுது தெரியுமா? இவனோடு பழகிய பழக்கம், அந்த நெருக்கம் இருக்குத, அது தாய் தந்தையை கூட தூக்கி போட்டுருங்க. எனக்கு சொல்லப்படுது, நல்ல மனிதர்களை தேர்வு செய்யுங்க, அவங்களோடு பழகுற நேரங்கள் கொடுங்க. நீங்க நல்ல மனிதர்களை தேர்வு செஞ்சீங்கன்னா ஒரு நேரம் வரும், நாம் நரகத்துக்கு போனா கூட அல்லாஹ் அந்த நல்ல மனிதர்களுடைய தொடர்பால் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். இமாம் ஹசன் பஸ்ரீ ரஹ்மத்துல்லாஹி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொர்க்க நரகத்தை பிரிச்சிருவான். பிரித்த பிறகு சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு நபர் சொர்க்கத்தை அப்படியே சுத்தி பார்ப்பாருங்க. சுத்தி பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்கிறேன், ஆனா ஒன்னே ஒன்று மிஸ் பண்றேனே, அது இல்லாம இருக்குது. அல்லாஹ் கேட்பா, என்ன மிஸ் பண்ற, என்ன எதிர்பார்க்கிற? அவர் சொல்லுவாரு, என் ஃப்ரெண்டை காணாமே, என் நட்பை காணாமே, உலகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் போய் உட்காந்து பேசணும் அவனை காணாமே சொர்க்கத்துல சொல்லுவாரு. இப்போ அல்லாஹ் பதில் கொடுப்பான், அவன் நரகத்தில் இருக்கிறான்ப்பா நல்லா சொல்லுவான். இந்த சொர்க்கவாசி சொல்லுவாரு, யா அல்லாஹ் அவன் என் கூட இருக்கணும், அப்பதான் எனக்கு இனிக்கும், சொர்க்கம் எனக்கு டேஸ்ட் எப்பனா அவன் என் பக்கத்தில் இருக்கணும். சொல்லுவாங்க, நட்புக்கு நிகராக உலகத்துக்கு எந்த உறவும் இல்லை.
மனைவியிடம் சொல்லப்படாத ரகசியங்கள் கூட நல்ல நண்பர்களிடம் பகிர முடியும். நட்புக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பவரை கொடுத்திருக்கிறான். சொர்க்கத்துக்கு போனா நட்பை தேடுவாங்க. இப்போ இவர் சொல்லுவாரு, எனக்கு அவன் இருக்கணுமே பக்கத்துல. அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து என்ன தெரியுமா? சொர்க்கவாசி எதை ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுப்பான். அல்லாஹ் தாலா நரகத்தில் இருக்கிற இவனுடைய இந்த நண்பனை அவனை தூக்கிட்டு வந்து சொர்க்கத்தை இவனோட விட்டுடுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவான். இப்போ சில மலக்குகள் அந்த நரகத்துக்கு போய் அவனை அப்படியே தேடி பார்ப்பாங்க. அவன் நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை அப்படியே தூக்கி வாப்பா நீ சொர்க்கத்துக்கு போவாருன்னு கூட்டிட்டு வருவான். இது காட்சி. நம்ம ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இப்படி அவன் நரகத்திலிருந்து எடுத்துட்டு வரும்போது இவன் கூட சில பேர் நரகத்தில் இருப்பானா இல்லையா, அவன் எல்லாம் கேட்பானா, எங்கப்பா போற, எங்க போற, எங்க போற, அவன் எல்லாம் ஒன்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்தோமே எங்க போகிற. இப்போ இவன் சொல்லுவானா, என் ஃப்ரெண்ட் அங்க சொர்க்கத்தில் இருக்கிறான், அவன் என் கூட இருக்குன்னு ஆசைப்படுறான், எல்லாம் இறக்கப்பட்டு என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்களாம், நரகவாசிகள், ஃபமாலனா மின் ஷாஃபிஈன் வலா சதீகின் ஹமீம். குர்ஆனுடைய எவ்வளவு அற்புதமான ஆழமான வசனம் தெரியுமா? குர்ஆன் எடுத்து படிங்க, அவருடைய ஆழத்தை அப்படி உணருங்க. அந்த தாக்கத்தை உணர்ந்துட்டீங்கன்னா குர்ஆன் ஓதாம நாள் ஒரு நாள் கூட கடக்க முடியாது. நரகவாசிகள் சொல்லுவாங்களாம், எங்களுக்கு இப்படி ஒரு சிபாரிசு செய்கிற நட்பு இல்லையே, எங்களுக்கு இவ்வளவு ஒரு நெருக்கமான ஆள் இல்லையே, இருந்தா என்னையும் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டியிருப்பானே அப்படின்னு சொல்லி நரகவாசிகள் புலம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். நான் சொல்ல வருவது, நல்ல தொடர்பு என்பது, ஒரு வேளை நாம் நரகத்துக்கு போனாலும் அல்லாஹ் தன் கருணையினால் அந்த தொடர்பினால் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். எனவே நல்ல மனிதர்களை தேர்வு செய்வதில் தாமதப்படுத்தாதீங்க. யார்கிட்ட பேசினா நீங்க உங்க பாவத்தை விடுவீங்களோ அவங்கள்ட்ட நேரம் அதையும் கொடுங்க. இன்னைக்கு நன்மைகளின் பக்கம் அழைக்கக்கூடிய கூட்டம் இருக்குதுங்க, பாவத்தை விடுன்னு சொல்லிக்கிற கூட்டம் குறைஞ்சு போச்சு. யாரு சொல்லுவா? அல்லாஹ் பயப்படுறவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர்களை தேர்வு செய்யுங்க. பாருங்க, நல்ல தொடர்பு என்பது எவ்வளவு பெரிய அதிர்வு ஏற்படுத்துங்கிற உதாரணம் சொல்றேன் பாருங்க. அது அஷ்தாம் நதாரின்னு ஒரு கிதாப், அதுல எழுதியிருக்கிறாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்துல மனிதர்கள் அனுப்புற மாதிரி சில விலங்குகளையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அந்த விலங்குகளுக்கு வேற உருவத்தை கொடுக்கப்பட்டு அல்லாஹ் அனுப்புவான். அந்த எந்தெந்த விலங்குகள்லாம் சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னு அந்த கிதாபை எழுதும்போது எழுதுறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஒட்டகம் இது சொர்க்கத்துக்கு போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஹுதுஹுது பறவை அது சொர்க்கத்துக்கு போகும். நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எறும்பு அது சொர்க்கத்துக்கு போகும். இந்த பட்டியலை எழுதுறாங்க. சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் பேசுறான் குகைவாசிகள் சொல்லி. குகைவாசிகள் யாருன்னா, சில வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி, அரசர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகையை தேர்வு செஞ்சு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஈமானை பாதுகாக்கிறதுக்கான இந்த குகைக்குள்ள போய் ஒளிகிறாங்க. இந்த குகைக்குள்ள இந்த குகைவாசிகள் போகும்போது கூடவே ஒரு நாயும் போச்சு. கூடவே ஒரு நாயும் போனது. அல்லாஹ் எவ்வளவு பிரியப்பட்டுட்டானா, அந்த நல்ல மனிதர்களோடு தொடர்பு வைத்ததனால் இந்த நாய்க்கும் நாளை அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். யோசித்து பாருங்க, மிருகங்களுக்கு கூட நல்ல மனிதர்களுடைய சொஹபத் இணைப்பு என்பது நாளை மறுமை எவ்வளவு பெரிய பலனை தருதுன்னா, நமக்கு பலன் தருமா? தராது. இதே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும். நான் எப்பதான் தௌபா செய்வேன், நான் எப்பதான் தஹஜ்ஜத் 2 ரக்காத் தொழுகணும், என் வாழ்க்கையில் எப்பதான் வரும், எப்பதான் அல்லாஹ் முன்னாடி அழுகுவேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரணும்னா அது நல்லவர்களோட பழகணும். நம்முடைய வாழ்க்கை நல்ல விஷயங்கள் கொண்டு வருவதற்கு மிக முக்கியமானது, நாளை நாம் சொர்க்கத்தை தேர்வு செய்யணும்னா உலகத்தில் நல்ல மனிதர்களிடம் அதிகம் நேரம் கொடுக்கணும். இரண்டாவது குணம், இதையும் பக்கம் அதிகம் முயற்சி செய்யுங்க. நாம் வாழும் பொழுது என்னால் என்னோடு பயணிக்கிறவர்கள் பலன் பெறணும். என்னால் என்னோடு பயணிக்கிறவர்கள் முகம் சுளிக்க கூடாது. அடடா இவனா அப்படின்னு யோசிக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா, என்னால் யாரும் அழுகக்கூடாது. இந்த பண்போடு நீங்க வளர்ந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மாராயங்களை கொடுக்குறான். பஷாரத்து சுப செய்திகளை சொல்றோம், நிறைய நன்மாராயங்கள் சொல்லப்படுது. என்னால் மற்றவர்கள் பலன் பெறணும். ஹைருன் நாஸ் மன் அன்ஃபஅன் நாஸ். மனிதர்களே ரொம்ப சிறந்தவர் தன்னால் மற்றவர்கள் பலன் பெறுவதாக நடந்துப்பார். இன்னைக்கு மனிதனுடைய குணங்கள் எப்படி மாற்றப்பட்டுருச்சு? எனக்கு ஒருத்தனை பிடிக்கலைன்னா எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணாவது போகணும். யோசிக்கிறோமா இல்லையா? மனிதனுடைய பலவீனம். குணங்கள் மீதான பயிற்சி இல்லை, குணங்கள் மீதான முயற்சி இல்லை. நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, அவன் என் கண்ணுக்கு முன்னாடி நாசமா போகணும். இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக நாம் உருவாக்கப்படுறோம். இது முஸ்லீம் அல்ல, இது முஃமினோட அடையாளம் அல்ல. தன்னிடம் என்ன இருக்கிறதோ, தான் என்ன அனுபவிக்கிறானோ அதை என்னுடைய நெருங்கியவர்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது நல்லவர்களுடைய குணம். தன்ட்ட என்ன இருக்குதோ, தான் என்ன சிறப்போ அந்த சிறப்பு அடுத்தவங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறது ஷைத்தானுடைய குணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனில் நினைவுபடுத்துறான். வஇத கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த மக்கா நகரத்தை அபயம் அளிக்கிற
சாந்தி அளிக்கிற இடமாக ஆக்கிக் கொடு. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த பூமியில ஈமான் கொண்டவர்கள் யாரு தங்கினாலும் சரி, எல்லோருக்குமே இங்கு கனி வர்க்கங்களை கொடு துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அந்த துவாவுடைய பரக்கத்தை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கும் ஹாஜிகள் எஹ்ராமுடைய ஆடையில உம்ராவுக்கு போறவங்க மக்காவுக்கு போனா உலகத்தில் எந்த மூலையிலும் கிடைக்காத பொருள் அங்க அனுபவிக்கிறாங்க. எல்லா உணவுகளையும் சாப்பிட்றாங்க, எல்லா விதமான காட்சிகளையும் பார்க்கறாங்க. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. துவா எப்படி இருந்துச்சு? தான் மனைவிக்கு குழந்தைக்கு இல்லை, யாரெல்லாம் மக்காவுக்குள்ள கால் வைக்கிறானோ எல்லாத்துக்குமே இந்த ஞானத்து கிடைக்கணும். இப்படி எண்ணுவது நபிமாருடைய குணம். தன்னிடம் என்ன இருக்குதோ அது மற்றவங்க போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறது ஷைத்தானுடைய குணம். ஷைத்தான் வானுலோகத்துல பெரிய பதவியில் இருந்தான். மண்ணால் ஒரு உருவம் படைக்கப்பட்டு சஜ்ஜா செய்ய நல்லா சொன்னான். தான் சிறப்பு அடுத்தவனுக்கு போகுதுன்னு சொல்லி பொறாமப்பட்டு சஜ்ஜா செய்ய மாட்டேன்டான். தன்னிடம் இருப்பது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பது ஷைத்தான். தனக்கு இருப்பது மற்றவர் எல்லோரும் பலன் பெறணும்னு நினைப்பது நல்ல ஒரு குணம். இந்த குணம் உள்ளவர்களாக நாம் உருவாக்கப்படுறோம். எப்படி உருவாக்கப்படுறது? அதற்கு ஒரு பயிற்சி இருக்கு. நம்முடைய பெரியார்கள் சொல்றாங்க, அதுல பெரிய பயிற்சி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களிடம் கொடுத்திருக்கிற செல்வங்களை இப்படி கையை சுருட்டி வைக்காதீங்க, இதை கையை விரித்து மற்றவர்களுக்கு கொடுத்து பழகுங்க. மனசு ஏத்துக்காதுங்க. காசை கையில எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பது நப்சுக்கு அடி கொடுத்த தான் கொடுக்க முடியும். சொல்லப்படுது, மற்றவர்களுக்கு நாம் பலனுள்ள எப்ப மாறுவோம்னா நம்முடைய பொருளாதாரம் மற்றவர்களுக்கு பலனுள்ளதாக மாறணும். மிக குறிப்பாக இது கசப்பா இருந்தா இதான் உண்மை. சொந்தக்காரன் கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு கை கட்டி நிற்க கூடாது. அண்ணன் தம்பி கஷ்டப்படுறான், அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, நன்மை கஷ்டப்படுறான், மொஹல்லாவாசி கஷ்டப்படுறாங்கன்னா முகம் தெரியாத ஏதோ பள்ளிக்கு செலவழிப்பதை விட நன்மைதான். இங்க கஷ்டப்படுறான் பாத்தீங்களா, இவனுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். இது 2 நன்மை. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. சொந்தக்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா 2 நன்மை. முஸ்லிம் பஜார்ல வருது. மக்காவில் கடுமையான பஞ்சம், வறட்சி, சாப்பிடுறதுக்கு பொருள் வாங்குறது கூட காசு இல்லாத சூழ்நிலை. அபூ தாலிபுடைய வீட்டுல குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சச்சா அப்பாஸ் எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை செய்யறாங்க. மக்களை ரொம்ப வறட்சியா இருக்குது, அபூ தாலிப் தன் பிள்ளைகள்லாம் வளர்க்கறது ரொம்ப சிரமமா இருக்குது, நீ வாங்க நம்ம 2 பேரும் போவோம், அபூ தாலிப்கிட்ட பேசி நீங்க ஒரு குழந்தை நான் ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்துடலாம், நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்லி போகிறாங்க. குடும்பம் கஷ்டப்படும் போது பெருமானார் இந்த ஆலோசனை செஞ்சுட்டு போறாங்க. அபூ தாலிப்கிட்ட பேசி அப்பாஸ் எல்லாம் ஜாஃபர் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறாரான ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு எடுத்துக்கிறாங்க. சின்ன வயசுலயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஜ்ரத் அலி வளர்ந்துடுறாங்க. இந்த ஹஜ்ரத் அலி தான் பிற்காலத்துல சையீதத்துன் நிசா என்கிற பெருமானாருடைய மகள் சொர்க்கத்தின் தலைவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கா செய்யறாங்க. ஒரு காலத்துல தன் சொந்தக்காரங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி கரம் கொடுத்து கேட்டுவதற்காண்டி வாங்கிட்டு வரப்பட்டவங்க தான் ஹஜ்ரத் அலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு தான் கற்றுத்தராங்க, சொந்தக்காரன் கஷ்டப்படும் போது எனக்கு நான் இருக்காதீங்க, இது மிகப்பெரிய பாவம். பெரும்பாவங்கிறது நான் நினைக்கிறதை போன்று விபச்சாரம் வட்டி மட்டுமல்ல, சொந்தக்காரன் அழுகும் போது எனக்கு நான் இருப்பது ஹராம். நல்லா எழுதி வச்சுக்கணும், இது ஹராம். மார்க்கத்தில் வன்மையா சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம், பெரும்பாவம். அபூ தல்ஹான் ஒரு சஹாபி, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இருக்கிறான், லன் தனாலு பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க விருப்பப்படுறது அல்லாஹ்வோட பாதையில கொடுங்க. நல்ல ஒரு வசனத்தை இருக்கிறான், அந்த கருத்து பொருந்திய வசனத்தை. இதை கேட்டுட்டு அந்த சஹாபி ஒடியாடுறாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கிட்டான், எனக்கு மதீனாவுல 700-800 பேரிச்ச வளம் இருக்கக்கூடிய தோட்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற சொத்துலேயே தான் ரொம்ப பிரியம், நான் அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், இந்த சொத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், சொத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்க நாடி உங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூ தல்ஹாவுடைய சச்சாவோட குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு தந்தையோட சகோதர குழந்தை கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி அனுப்பினான். ஒரு தர்மமா இருந்தா கூட முதல்ல உன் குடும்பத்தை பாரு, உன்னுடைய தெருவை பாரு, உன்னோட நண்பர்களை பாரு, இந்த வட்டத்தை தாண்டி உபரியான வணக்கங்களை செய். இதான் மார்க்கம் கற்றுத்தது. அருமையானது. நம்மளிடம் சொர்க்கத்தினுடைய நசீபுலாம் மாற்றப்படணும், உலகத்திலும் நல்லபடியாக மறுமையில் நல்லபடியாக வாழணும்னு சொன்னா முதலாவது நல்லோர்களுடைய தொடர்பு அதிகப்படுத்தணும். நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு மற்றவர்கள் பலன் பெறும் விதமாக நடப்பதற்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்யறதுல எல்லாம் பரக்கத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு படி மேல போய் சொல்றேனே, இன்னைக்கு எல்லா வீடுகளிலுமே எது இருக்குதோ இல்லையோ மருத்துவ சீட்டு இருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? உங்க குடும்பத்தை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு காலத்துல இருந்துச்சு வியாதி அந்த வீட்டுல இருந்துச்சு இந்த வீட்டுல இருந்துச்சுன்னு சொல்லி, இன்னைக்கு மருத்துவமனை ஏறாத குடும்பங்கள் இல்லை, மருத்துவ நோய்கள் இல்லாத தெருக்கள் இல்லை. எல்லா வீடுகளிலும் சிறாரிலிருந்து வயோதிகம் வரை ஒரு மருந்து டப்பா கையில் எடுத்துக்கிறோம். ஊருக்கு போறோம்னா
துணி எடுத்து வைக்கிறோமோ இல்லையோ, மருந்துல எடுத்து வச்சுக்கலான்னு கேட்கிறோம். கபோர்டுகளில் மருந்துகளுக்கு என்ன ஒரு அறையை ஒதுக்குறோம். மளிகை செலவை விட மருத்துவ செலவு அதிகங்க. நிதர்சனம் நான் சொல்வது சத்தியம். மருத்துவ செலவு அதிகமாயிருச்சு. ஒரு கணக்கு எடுத்து பாருங்களேன், ஏன் இந்த மருத்துவ செலவு அதிகமாகுது? நம்ம அறிவு சொல்லணும், நோய்கள் அதிகமாயிடுச்சு, வியாதிகள் அதிகமாயிடுச்சு, மருத்துவமனைக்கு நிறைய கட்டடங்கள் ஆயிடுச்சு. ஆனா எல்லா பக்கமும் எல்லாரும் போகிறாங்க. உலமாக்கள் ஆராய்ந்து சொல்றாங்க, மருத்துவமனைகள் கட்டிடங்களாலும் நோய்கள் அதிகமானதுனாலும் மருத்துவ செலவு நினைக்காதீங்க. இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய தோக்கா, ஏமாற்றம். மருத்துவ செலவு ஏன் ஆகுதுன்னா, உங்களிடம் இருப்பது மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொடுக்க மனசு வரல. நீங்க கொடுக்கலன்னா அந்த காசு அல்ல மருத்துவமனை பக்கம் அப்படி திருப்பி விடலாம். இதான் உலகத்துடைய யதார்த்தம். மற்றவர் கஷ்டப்படும் போது கொடுக்கலன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மள எல்லாம் மருத்துவமனைக்கு பக்கம் அழைத்துட்டு போகணும். அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க அப்படி சொல்லல. படிப்பனைக்கு எல்லாம் ஏற்படுத்துறான். கொடுக்கிற வீடுகளில் மருத்துவ செலவு குறைவு. நீங்க ஒரு சர்வே எடுத்து பாருங்க. அதுக்கு இப்படி கேள்வி கேட்டுறாதீங்க, நான் நிறைய கொடுக்குறேன் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாகுதுன்னு. நீங்க நிறைய கொடுக்கறனால இந்த அளவுக்கு செலவாகுது, இல்லைன்னா இன்னும் அதிகமா செலவாகலாம். கொடுக்கிற வீடுகள் எல்லாம் மருத்துவ செலவு குறைச்சி வச்சிருக்கிறான். ஒரு கிதாப் சமீபத்தில் கூட பார்க்க முடிஞ்சது. மௌலானா அப்துல் கனி ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கிதாப் முகாஃபாத்தி அமல் சொல்லி, அந்த கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காசு உள்ள பார்த்தீங்க, அவருக்கு காலில் லேசா வலி வருது. அவர் பார்க்கல ஆரம்பத்தில், அப்படியே வலி கொஞ்சம் கொஞ்சமா கூடி போய் கடைசியில் அந்த காலை நடக்க கூட முடியல. அப்ப அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. கால் வலி தாங்க முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, ரொம்ப சிவியரா இருக்குது, ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்கிறாங்க. இவருக்கு நம்பிக்கை இல்லை. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இன்னொரு மருத்துவர் பார்க்கிறாரு. எல்லாத்துடைய ரிப்போர்ட் இப்படிதான் வருது, வலி இல்லை வலி இல்லை வலி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணணும். இது நாளைக்கு விடிஞ்சா ஆப்ரேஷன், காசு இருக்குது ஆனால் நடக்க முடியல, ஆப்ரேஷன். ஒரு கவலையை அப்படியே சோர்ந்து போய் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வழியே ஒரு நல்ல நபர் கடந்து போகிறார். எல்லாம் இப்படிதான் ஏற்படுத்தும் வாழ்க்கையில. கடந்து போகும்போது இவங்க முகத்தை பார்த்துட்டு கேட்கிறாரு, என்னங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, என்ன பிரச்சனை? அப்ப இவரு சொல்றாரு, எனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், அதை நினைச்சு கவலையா இருக்கிறேன். அப்ப இவர் சொல்றாரு, வேற டாக்டரை பார்க்கலாம்ல. அவர் சொன்ன, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க, எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்துட்டேன், தீர்ப்பு இதுதான், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்ப ஒரு கருத்தை சொல்றாரு, அவங்க சொல்லட்டுமா, கேட்கறீங்களா, சொல்லுங்க. பட் ஏதாவது இருந்தா இந்த கஷ்டப்படுறாங்க ஹாஸ்பிட்டல் இல்லை, உங்களை ஏதாவது கொடுத்துட்டு போங்களே சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு இந்த வார்த்தை உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. உடனே மனைவிக்கு போன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அந்த மனைவிக்கு அந்த தொகை வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கஷ்டப்படுகிற மகர்கள் அப்படியே கொடுத்து அப்படியே போறாரு. அப்படியே துவா செஞ்சுட்டே போறாரு. எல்லாம் லேசம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அன்று மாலை இரவு ஆகுது, வலி லேசா குறையுது. இவருக்கு பெரிய அதிர்வா இருந்துச்சு. என்னடா ஆச்சரியத்துதான் ஆச்சரியம், வலி லேசா குறையுது. அடுத்த நாள் விழுந்து ஆப்ரேஷன். காலையில் எல்லா ஏற்பாடும் நடக்குது. டாக்டர் வந்து சொல்றாரு, டாக்டர் லேசா வலி குறையிற மாதிரி இருக்குது, என்னன்னு பாருங்க. டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. அவர் சொன்ன மாதிரி அப்படியே அந்த ரிசல்ட் காமிக்குது. ரிசல்ட் இப்படி சொல்றது, இப்ப ஆப்ரேஷன் வேணாம், தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போடாது. இவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அல்லாஹ் ஷிஃபா கொடுக்கலாம்னு சொல்லி தன்னால் முடிந்த உதவிகள் மட்டும் செஞ்சுக்கிட்டே வராரு. ஒரு நேரத்துல எந்த டாக்டர் கையெழுத்து போட்டாங்களோ இவருக்கு ஆப்ரேஷன் சொல்லி, அந்த டாக்டர் இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, ஆப்ரேஷன் தவிர போகணும்னு சொல்லி அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வலி அப்படியே மெல்ல 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 குறையுது. கடைசியில் இருந்த வலி இல்லாம போயிடுச்சு. சொல்ல வருவது, யாருக்கும் நடந்ததுன்னு நினைக்காதீங்க, நம்ம குடும்பங்களே நடக்கும். விசாலமாக தர்மங்கள் அதிகப்படுத்துங்க. குறிப்பா ரத்த உறவுகள் கொடுத்து பாருங்க. யூகிக்க முடியாத விபத்துகளிலிருந்து, ஜீரணிக்க முடியாத மரணங்களிலிருந்து, தாங்கிக் கொள்ள முடியாத வியாதிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பார். நான் சொல்ல வருவது, நல்ல மனிதர்களை தேர்வு செய்யுங்க. உங்களுடைய செல்வங்களுடைய நேரங்களை மற்றொரு பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்க. இந்த 2 விஷயங்களை செய்தீர்களானால் மேராஜுடைய பாடம் ஒன்று நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியதாக மாறிடும். இது மேராஜ் என்பது ஏதோ ஒரு விண்ணுலக பயணம் கேட்டம் கலைந்தோங்கிறது அல்ல. அதற்கு பின்னால் அல்லாஹ் நிறைய படிப்பினைகள் வைத்திருக்கிறான். அது மிக முக்கியமான படிப்பினை. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் மௌத்தாகி விடுவோம். நம்முடைய கண்கள் எல்லாம் கலிமா சொல்லி மூடப்பட்டுவிடும். சமீபத்து வலைத்தளத்துல ஒரு பதிவை பார்த்தேன். மோதநாட்டை கூட்ட சொன்னேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீங்கள் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க. என்ன பதிவுன்னா, அது வார்த்தையில் எப்படி சொல்றது தெரியல. சொல்றாங்க, மனுஷன் நினைக்கிறான் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லி இப்படி பாட்டில் எடுத்து வைக்கிறானா, இப்படி எடுத்து பார்த்துக்கிறானா. சில பேர் பார்க்கணுமா இல்லையா? 500 தாளா இருந்தா முன்னாடி வைப்போம், 10 ரூபா வந்து ஜோபில் வைப்போம். ஏன்னா மற்றவங்க பார்க்கணுமா இல்லையா? குறைக்காண்டி சொல்லல, என்னுடைய குணம் கூட அது இருக்கலாம். மனிதர்கள் பலவீனமானவர்கள். காசு இப்படி எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் வரும், இப்படி பார்க்க முடியாது, தலை இப்படிதான் இருக்கும், படுக்க வச்சிருப்பான். அப்ப அவங்க அதை பதிவு போடுறாங்க, மனுஷா நீ எனக்கு சொல்லி எடுத்து பாக்கெட்ல வச்ச, இப்போ உனக்கு கஃபன் துணி மூடுறாங்க, உனக்கு பொறுத்தபடி இந்த கஃபன்ல பாக்கெட் இல்லையே. பார்த்து புரியுதா உங்களுக்கு?
பாக்கெட்ல எடுத்து எடுத்து வச்ச, இப்போ உனக்கு உடம்புல கப்பன் துணி மூடுறாங்களே, உன்னுடைய இந்த போர்வையில பாக்கெட் இல்லை, விளங்கிக்கொள், சுதாரித்துக் கொள்ளுனா ஒரு அற்புதமான வார்த்தை. சிந்திக்கணும். மனிதன் இன்னைக்கும் சிந்தனை கொண்டு பிரட்டி போட்டுருங்க. யாருடைய வார்த்தையில், யாருடைய பார்வையில், யாருடைய வழிகாட்டுதல் எப்படி மாறும் தெரியாது. வழிமார்கள் எப்படி உருவானாங்கன்னு நினைச்சீங்க? தஹஜ்ஜத் தொழுதுகிட்டே வா, குர்ஆன் ஓதிக்கிட்டே வா. சில வழிமார்களுடைய வரலாறுலாம் படிக்கப்படுது. நடந்து போகிறாரு, யாரையும் ஒருத்தர் பார்க்கிறாரு, அல்லாவுடைய சிந்தனை வருது, அப்படி எந்த பாவத்து தௌபா செய்யறாரு, அப்படி அல்லாவுடைய தர்பார் வராரு, அப்படி வழிமாற மாறிட்டார். வழி என்பது அல்லாஹ் தேர்வு செய்யறான், வழிமார்கள் அல்லாஹ் தேர்வு செய்யறான். யாருடைய வாழ்க்கை எப்படி பெறணும்னு தெரியாது. அல்லாஹ் பெறட்டுறதுக்கு முன்னாடி நாம பறந்துக்கிட்டோம்னா அல்லாஹ் அரவணைச்சிட்டு கூட்டிட்டு போயிடலாம். உலகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் சொல்லப்படுது. இன்றைய மரணங்கள்லாம் பார்த்தா 20க்கும் 30க்கும் இடையில நடக்குது. நிறைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் மரணித்து போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட முடிவிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும்.